இயேசுவுக்கே புகழ். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொன்ன வார்த்தை லூகாஸ் 1:28. இந்த மாதத்து வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் அதில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் செய்கிற செயல்களில் ஈடுபடக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். இதை பாருங்கள், தொடக்க நூல் 26:2-3, ஆதியாகமம் 2:3, 26:2-3 சொல்கிறார் பாருங்க. அந்நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்வாய், நான் உன்னுடனே இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இந்த நிலங்கள் அனைத்தையும் உனக்கும் உன் வழிமரபுக்கும் தருவேன். உன் தந்தை அபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு கூறிய வாக்கை உறுதிப்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க பாருங்க. ஒரு அந்நியராக இருந்தால் கூட இந்த நாட்டை நான் உனக்கு தருவேன், ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், வசதி இல்லாத நிலையில் கூட இருக்கலாம், வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படாதீங்க, ஏசப்பா உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னும் தியானிக்கலாம் வாங்க. முதலாவது தானியேல் ஐயா அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 23:4 திருப்பாடல்கள் நம்ம ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம்தான். 23:4 சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். யாரோடு இருப்பதால்? ஆண்டவர் நம்ம கூட இருப்பதால். நம்ம என்ன சொல்கிறோம்? யாருமே என் கூட இல்லை, நான் தனியாக மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல நான் வேலை நிமித்தமாக தனியாக போய் வேலை பார்க்குறேன், நான் இருக்கிற பகுதியில் எனக்கு தெரிஞ்சவங்களே இல்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப வித்தியாசமான மனுஷங்களை பார்க்குறேன், எனக்கு ஒருத்தருமே உதவிக்கு இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, அவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு. மேலும் பார்க்கலாம் பாருங்கள். எரோமியாஸ் இறைவாக்கினர் எரோமியாஸை குறித்து பார்க்கும் பொழுது 20வது வசனம் எரோமியா 20:11 ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார், படைகளின் ஆண்டவர் அவர், அதனால் வீரம் மாதிரி இருக்காராம். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு அவர் அறிக்கையிடுறார் பாருங்க. உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சொற்களாக இருக்கலாம், செயல்பட்ட செயல்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் வலிமை வாய்ந்த வீரரை போல உங்கள் கூட இருக்கிற தகப்பன் முறியடித்து போடுவாங்க. இன்னும் பார்க்கலாம் பாருங்க. அபிரகாம் அவங்கள குறித்து பார்க்கும்போது, நம் தந்தை அபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 21:22 தொடக்க நூல்ல அக்காலத்தில் அபிமெலேக்கு தன் படைத்தலைவனோடு போகும்போது அபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறாரா? நீர் செய்கின்ற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, உடன் இருப்பவங்களோ சொல்கிறாங்களா? அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நம்ம ஒரு முடிவெடுப்போம். ஈசாக்கு குறித்து பார்க்கும் பொழுது தொடக்க நூல் 26:28 சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் அவர்கள் மறுமொழியாக ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம், அதனால் நமக்குள் எங்களுக்குள் உமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். தெளிவாக பார்க்குறாங்களாம் அவங்க எல்லாருமே, ஈசாக்கோட தேவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாங்கிறது கிளியர் கட்டாக தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப தெளிவான ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க. 2 குறிப்பேடு 15:2 அங்கே பாருங்க. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமின் எல்லா மக்களை கேளுங்கள், நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம ஆண்டவரை கண்டடைகிறவர்களாகவும் அவர் நமக்குள்ளே இருக்கிறவராகவும் இருக்கணும். அப்போ நம்ம ஜெயம் எடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 28:20 சொல்கிறாங்க பாருங்க. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு வெற்றியை தருவார். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன்.